சில குறிப்பிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த கம்பெனி அப்படின்னா அது அது பேஸ்ட் ஆன் தட் அதனுடைய மார்க்கெட் ரிஸ்க் அதை பொறுத்து அதை வந்து ஒரு குரூப்ல கிளாசிஃபை பண்ணுவாங்க. இப்போ ஏ குரூப் பி குரூப்னு இருக்க மாதிரி இது ஒரு இசட் குரூப், ட்ரேட் ஃபார் ட்ரேட்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த மாதிரி மாத்துவாங்க. ஓகே, அது மாதிரி இது வந்து மாத்துறாங்க டியூ டு நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் சர்டன் லிஸ்டிங் அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை அவங்க வந்து கம்ப்ளை பண்ணல அப்படிங்கிறதுனால அது மாத்துறாங்க. இது அப்பப்ப ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப அதை வந்து நார்மல் இதுக்கும் கொண்டுருவாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு வந்து 50க்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு லிஸ்டிங் அக்ரிமெண்ட்ல. அந்த கம்பெனியும் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் அந்த லிஸ்டிங் அக்ரிமெண்ட்ல 2 பேரும் சைன் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன்னு. அதுல ஏதாவது ஒரு வயலேஷன் இருந்திருக்கலாம். அந்த வயலேஷன் இருக்கிறதுனாலதான் அதை காஷன் பண்றதுக்கு முதலீட்டாளர்கள்ட்ட இந்த வயலேஷன் இருக்கு, இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கோம் அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. இப்ப நம்ம கேட்கலாம் வயலேஷன் இருக்குன்னா ரிமூவ் பண்ணிட வேண்டியதானே சார் ஸ்ட்ரைட்டானு. அவ்வளவு பெரிய மேஜர் வயலேஷனா இருக்காது, மைனர் வயலேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க. இந்த டயத்துக்குள்ள இந்த லிஸ்டிங் கிரைட்டீரியா அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை நீங்க மீட் பண்ணிடுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா உங்களை நாங்க வந்து லிஸ்டிங்கை விட்டே தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் 1999 அல்லது 2000 அந்த Y2K ப்ராப்ளம் அந்த டயத்துல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்த இசட் கேட்டகரி அல்லது இசட் குரூப் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் முடிஞ்ச உடனே அது ரெகுலரான நார்மல் லிஸ்ட்டுக்கு போயிடும் அது கம்ப்ளைண்ட் ஆன உடனே. இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து அதுல முதலீட்டாளர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை வந்து அதை காட்டுறாங்க இசட் குரூப் அப்படின்னு. இதுல ட்ரேட் பண்ண முடியலன்னா பெரும்பாலும் இதுல வந்து யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க, பையர் செல்லர்ஸ் ரொம்ப இருக்க மாட்டாங்க, இதுல காஷனா இருப்பாங்க. அப்படியே ஒருவேளை இருந்தா எல்லாருமே ஒட்டுமொத்தமா விற்கிறவங்களா இருப்பாங்க அல்லது வாங்குறவங்களா. அது வந்து இசட் குரூப்ல இருந்து ரிமூவ் ஆக போகுதுங்கிற ஒரு நியூஸ் ரூமர் இருந்ததுன்னா எல்லாரும் வாங்குறவங்களா இருப்பாங்க, ஏன்னா விலை குறைஞ்சிருந்திருக்கும் இசட் குரூப்ல இருந்ததுனால. சோ அதனால இது வாங்க முடியல விற்க முடியலங்கிறது தெரியல எனக்கு. பட் இசட் குரூப்ல ட்ரேட் பண்ண முடியணும், பட் சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். அதுக்குள்ள மார்ஜின்ஸ் எல்லாம் கட்டணும். அவங்க நேரம் நார்மலா 100% மார்ஜின், ட்ரேட் ஃபார் ட்ரேட், டெலிவரி, இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதை பொறுத்து அது